Hello friends, welcome to Ronnie Tailors. Product edition என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்துர்க்கேன். லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை பிடிச்சிட்டு இந்த லூப்புக்குள்ள வந்து நீடில் உள்ள விட்டுறணும். உள்ள கொண்டு வரணும். செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அதை ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். 2.5 எடுத்திருக்கேன். 2.5 mm எடுத்திருக்கேன். நீடில் உள்ளே போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து 3 பீட்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 6 பீட் எடுத்துக்கலாம். த்ரெட் வந்து அடிப்பக்கம் தங்கிராமல் இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. அடிப்பக்கம் தங்கிட்டா நம்ம வந்து ரிங்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பீட்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிரும், நீட்டாகவே வராது. பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் எடுத்துருக்கோம். அப்புறம் சுகர் பீடும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோனுக்கு இடையில நம்ம பீட் போட்டுக்கலாம். சுகர் பீடு 2 பீட் எடுத்திருக்கேன். திரும்ப ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு வந்து ஃபேப்ரிக்ல கொஞ்சம் நிறைய போட்டு வெளியில ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத்தோட நல்லா ஒட்டிக்கிடும். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோனு பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன பீட் போட்டோமோ அதே இதில் திரும்ப போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து நெக்கோட அடிப்பகுதியில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இது உள்பக்கம் வர மாதிரி, இது வெளிப்பக்கம் வர மாதிரி வளைவு போடலாம். இப்போ இதுக்கு நேராக திரும்ப ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ இது இந்த வளைவு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி போடணும். இங்கே போட்டிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்தாக்கில் இதில் ஒன்று போட்டுக்கலாம். நெக்கோட நம்ம அடிப்பகுதியில் சென்டர் பகுதியில் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி ரவுண்ட் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து இது 1.25 இன்ச் இருக்குது. இதே அளவுக்கு நம்ம இங்கேயும் இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சர்க்கிள் இங்கே எப்படி போட்டோமோ இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நெக் ஃபுல்லும் போடணும். இந்த சர்க்கிளில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டோனை வந்து நல்லா கிளாத்தோட விட்டுற மாதிரி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, உங்களுக்கு கீழே விழாது. இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்டு த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடில் வந்து த்ரெட்டுக்கு அடிப்பக்கம் வச்சுட்டு 1
ரெண்டு சுற்றி சுற்றிட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். நம்ம இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ரைஸ் பீட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பீட் எடுத்திருக்கேன். நம்ம அந்த வளைவில் கரெக்டாக வர மாதிரி போடணும். 2 பீடுக்கு இடையில் நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒட்டியில் நீடில் எடுத்துகிட்டு ஒரு டியூப் பீடும் ஒரு ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். த்ரெட்டு மட்டும் நம்ம உள்ளே போட்டுட்டு வெளியே எடுக்கிறப்ப அந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் வரும். நம்ம இங்கே எப்படி போட்டிருக்கோமோ நெக்குக்கு போட்டிருக்கோமோ அதே மெத்தட் தான் ஸ்லீவுக்கு வரும், பார்டர் லைன் மாதிரிக்கு வரும். ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.